அக்கா நீங்க ட்ரை பண்ணுங்க, வேற லெவல் குக். நீங்க கண்டிப்பா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். என்னப்பா இது கதை இது? அக்கா உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம் நாங்க. How is it? Hi, hello and welcome back to our channel Kana. இன்னைக்கு நாம சிக்கன் லாலிபாப் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஷாப்பில் போயிட்டு லாலிபாப் மாதிரி கட் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டெண்டர் கட்ஸில் கூட போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் அன்றைக்கி டெண்டர் கட்ஸில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் பீசஸ் இந்த ப்ரைஸ்ன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் அன்றைக்கி 2 பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், இதுக்கு தேவையான அளவு சால்ட், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1.5 ஸ்பூன் வினிகர். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். 1/4 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச், 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதுக்கு நான் 1 எக் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட், ஏன்னா சோள மாவு மைதா ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சும் மேரினேஷனில் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நம்ம ஆயில் ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம 1/2 அன் ஹவருக்கு அப்புறமா மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். குக்கிங் டைம் வந்து ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் கலர் மாறினதுக்கப்புறமா அந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் அப்படின்னு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபோர்க் வச்சோ இல்லை நைஃப் வச்சோ ப்ரிக் பண்ணி பாருங்கள். ஈஸியாக போச்சுன்னா குக் ஆகிடுச்சுன்னு எடுத்துடலாம். ஏன்னா சிக்கன் ரொம்ப குக் ஆகி ஹார்ட் ஆகிட்டாலும் நம்மளுடைய ரெசிபிக்கான டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது. அதனால் குக்கிங் டைம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஷ்ஷான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அது கூட 2 முழு பூண்டு தோல் உரித்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கார்லிக் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த கார்லிக் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் இதோட சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கலந்து விட்டாச்சு. இப்போது இந்த ஆனியன் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கனால ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் 1/4 கப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்கனாகி வரும்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த லாலிபாப்பை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெஸ்வான் சாஸ் அண்ட் சோயா சாஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நம்மளோட ரெசிபிக்கு. அதனால் இப்போ வந்து நான் கொஞ்சம் ஷெஸ்வான் சாஸ் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இதோட போதும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம கார்னிஷிங் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சாச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நாங்கள் சாப்பிடும்போது காரம் எல்லாமே அந்த சாஸோட ஃப்ளேவர் எல்லாமே கரெக்டாக அந்த சிக்கனோட பைண்ட் ஆகிட்டு ரொம்ப ஜூஸியாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம வீடியோவில் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. இதுக்கப்புறம் சில ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் நடந்தது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷலான 3 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேதா, கார்த்திக், கன்வியன். கண்டிப்பாக உங்களில் சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜெர்மனி ட்ரிப்க்கு அப்புறம் அவங்க சென்னை வரும்போது கண்டிப்பாக அவங்கள நம்ம வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடணும்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் நானும் பேசியிருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜெர்மனியில் நம்மளோட ஃபுட்டு அங்கே கிடையாது, ஜெர்மன் ஃபுட் தான். இந்தியன் ஃபுட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி பேசும்போதெல்லாம் தம்பியும் ஸ்வேதாவும் சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக சென்னை வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அந்த நாளும் வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் பார்த்தின டிஷ்ஷஸில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஷ்ஷஸுமே என்னோடய வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அன்றைக்கி மார்னிங் அவங்க வரப்போகிற அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஜாமுன் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 8 o'clock ஆகிடுச்சு ஜாமுன் செய்கிறதுக்கு. என்னடா இந்த டைமில் செய்கிறோமே, அது அவங்க சாப்பிடும்போது ஊறி இருக்குமா, ஏன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெடியாக இருக்கணும், ஊறி இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அப்போது சரி ஓகே நம்ம செய்கிறத செய்வோம், செஞ்சுட்டு கடைசியில் ஒரு டிப் வேணால் ஃபாலோ பண்ணலாம். டிப்புன்னு சொல்ல முடியாது, ஏதோ அந்த நேரத்துக்கு தோணுச்சு. ஃபைனலாக எல்லா ஜாமுனும் ரெடி பண்ணிவிட்டு சிரப்பில் போட்டுட்டு ஒரு 5 minutesக்கு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு சரி எப்படி நல்லா ஊறி இருக்கான்னு பார்க்கலான்னு தான் பார்த்துருந்தேன். அதே மாதிரி அவங்க சாப்பிடும்போது ஸ்வேதா கிட்ட கேட்டிருக்கும்போது ஊறி இருக்குக்கா நல்லாவே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி கூட சொல்லியிருந்தாங்க, வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு ஸ்பெஷலாக சம்திங் ஹைலைட் ஆகுற மாதிரி இருக்குது ஜாமுனில் அப்படின்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோவில் போய் பாருங்கள். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம சமைக்கும் போது செஞ்சோன்னா அது கண்டிப்பாக அதோட சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன இம்ப்ரோவைசேஷன் நம்ம செய்யும் போது நம்மளோட டிஷ்ஷஸ் வேறு லெவலுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும். இன்றைக்கி அவங்க வர அன்றைக்கி சரி இன்றைக்கி ஏதாவது ஒரு புது ரெசிபி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு சிக்கன் லாலிபாப் செஞ்சுருந்தோம். அதுக்கான வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. இப்போது நம்ம சமைச்சிருந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு ஸ்வேதா, கார்த்திக் 2 பேரும் எப்படி இருந்ததுன்னு சொல்லி அவங்களோட ஃபுட் ரிவ்யூ கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி சின்ன கிளிப்பிங்ஸ் பார்க்கலாம். ஸோ சூப்பராக கல்யாண விருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஹாய், நாங்க ஜெர்மனில வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அக்கா தம்பிக்கு பாசமா, சரி 2 பேருக்கும் பாசமா நிக்கிறது, பறக்கிறது, ஓடுறது எல்லா ஐட்டமும் இங்க இருக்கு. நாங்க இன்னைக்கு ஃபுட் ரிவ்யூவரா மாற போறோம். ஃபர்ஸ்ட் டேஸ்டிங் பிரியாணி. மட்டன் பிரியாணியா? இதுவா? எனக்கு எது சிக்கன் எது மட்டன் தெரியாது, ஆனா எல்லாம் சூப்பர். பிரியாணி வேற லெவலு, செம்மையா இருக்கு. அப்படியே அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட்ல செம்மையா இருக்கு. அடுத்து இதை டேஸ்ட் பண்ணுவோம். இது காயு செஞ்சது, கரெக்டா? லதாக்காவோட டாட்டர் காயு செஞ்சது. அவங்க கேமரா முன்னாடி வரவே மாட்டாங்க, ஏன்னு தெரியாது. காயு சான்ஸ் இல்ல, செம்மையா இருக்கு. நம்ம கத்துக்கணும் போல இதெல்லாம். செம்மையா இருக்கு.
அடுத்து வந்து நம்ம ப்ரான் டேஸ்ட் பண்ண போறோம். இத சாப்பிட்டே ஒரு 3 months ஆயிடுச்சு. ஐயோ ஆஹா செம்மையா இருக்கும். இந்த ரெசிபி எல்லாம் வீடியோல போட்டிருக்கீங்களா? அப்படி அதெல்லாம் இந்த வீடியோ கீழே நீங்க லிங்க் பண்ணுங்க, எல்லாரும் பார்க்கணும். செம்மையா இருக்கு ப்ரான். வேற லெவல். பர்ஃபெக்ட். கண்டிப்பா எல்லா ரெசிபி வீடியோஸும் பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நாங்க சாப்பிட்ற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா வேற லெவல் குக். நீங்க கண்டிப்பா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம். ஹலோ, ஏதாவது ஒரு சில வார்த்தைகள்? ஓகே, ஃபைனலா இந்த டெசர்ட்டையும் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஹாயா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா இது கரையுது? அக்கா, உங்களை கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம். நாங்க கிட்னாப் பண்ணிட்டு போலான்னு இருக்கோம் உங்களை. ஆமா, செம்மையா இருக்கு. செம்மையா இருக்கு, அப்படியே கரையுது. நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு வாய். How is it? செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. அப்படியா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சில காரணங்களால் என்னால் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப சாரி. வரப்போகிற நாட்களில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்க சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.